ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒலி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். எத்தனை காலம்தான் வாடகை வீட்டிலேயே இருப்பது? எனக்கென்று ஒரு சொந்தமாக சிறிய வீடாவது அமையாதா என்று ஏங்கும் கோடிக்கணக்கான மக்களின் ஏக்கத்திற்கு இன்று விடை கிடைக்கப் போகிறது. பூமிக்கு அடியில் மறைந்து கிடந்த பூமாதேவியையே மீட்டெடுத்து வந்தவர் ஸ்ரீ வராக சுவாமி. நிலம், வீடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தடையும் எவரது பார்வைப்பட்டால் பனி போல உருகிவிடும். நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு இடம் வாங்கவோ அல்லது வீடு கட்டவோ முயற்சி செய்து தடைபட்டு கொண்டிருந்தால் இந்த எளிய சிறந்த பூவராக ஸ்தோத்திரத்தை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதிசயம் நடக்கும். சொந்த வீடு என்பது வெறும் பணம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அது செவ்வாய் மற்றும் கேது கிரகங்களின் அருளும் சேர்ந்ததாகும். இந்த இரண்டு கிரகங்களுக்கும் அதிபதியாக விளங்குபவர் ஸ்ரீ பூவராக சுவாமி ஆவார். அந்த வராகமூர்த்தியை எப்படி வழிபட வேண்டும்? எந்த மந்திரத்தை கேட்க வேண்டும்? எந்த மந்திரங்களை கேட்டால் நிலம் தொடர்பான தடைகள் விலகும் என்பதை இப்போது பார்ப்போம். மிகவும் பக்தியோடும் ஸ்ரத்தையோடும் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பவர்களுக்கு ஸ்ரீ பூவராக சுவாமியின் அருள் நிச்சயம் கிட்டும். இது ஸ்ரீ பூவராக சுவாமியின் வாக்காகும். கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு கேளுங்கள். ஸ்ரீ பூவராக ஸ்தோத்திரம். ரிஷய ஊச்சோ ஜிதம் ஜிதம் தே ஜித யஜ்ஞ பாவனா த்ரயீம் தனூம் ஸ்வாம் பரிதுன்வதே நமஹ யத்ரோமகர்த்தேஷு நிலில்யுரத்வராஹ தஸ்மை நமः காரணசூகராயதே. ரூபம் தவைதன்னனு துஷ்கிருதாத்மனாம் துர்தர்ஷனம் தேவயதத்வராத்மகம் சந்தாம்சி யஸ்ய த்வச்சி பர்ஹி ரோமஹ ஸ்வாஜ்யம் திருஷிஸ்த்வாங்கிரிஷு சாதுர்ஹோத்ரம் ஸ்ருக்துண்ட ஆசீத் ஸ்ருவ ஈஷனாசயோः ஈடோதரே சமசாஹ கர்ணரந்த்ரே பிராஷித்ரமாஸ்யே கிரசனே கிரஹாஸ்துதே யச்சர்வணந்தே பகவன்னக்னிஹோத்ரம் தீக்ஷாணுஜன்மோபசதशिरोधरम् त्वं प्रायणीयो दयनीयदंष्ट्रः जिह्वा प्रवर्ग्यस्तव शीर्षकं क्रतोः सभ्यावसध्यं चितयोऽसवोहिते सोमस्तु रेतः सवनान्यवस्थितिः संस्था विभेदास्तव देवधातवः सत्राणि सर्वाणि शरीरसन्धिः त्वं सर्वयज्ञक्रतुरिष्टिबन्धनः नमो नमस्तेऽखिलयन्त्रदेवता द्रव्याय सर्वक्रतवे क्रियात्मने वैराग्यभक्त्यात्मजयानुभावित ज्ञानाय विद्या गुरवे नमो नमः दंष्ट्राग्रकोट्या भगवंस्त्वया धृता विराजते भूधर भूः स भूधरा यथा वनाग्निः सरतो दता धृता मतङ्गचेन्द्रस्य सपत्रपद्मिनी त्रयीमयं रूपमिदं च सौकरं भूमण्डले नाथ तदा धृतेन ते चकास्ति शृङ्गोढघनेन भूयसा कुलाचलेन्द्रस्य यथैव विभ्रमः संस्थापयैनां जगतां सतस्थुषां लोकाय पत्नीमसि मातरं पिता विधेम चास्यै नमसा सह त्वया यस्यां स्वतेजोऽग्निमिवारणावधाः कश्रद्धधीतान्यतमस्तव प्रभो रसां गताया भुवि उद्विबर्हणम् न विस्मयोऽसौ त्वयि विश्वविस्मये यो माययेदं ससृजेति विस्मयम् विधुन्वता देवमयं निजं वपुः जनस्तपः सत्यनिवासिनो वयम्
सटाशिखोद्धूत शिवाम्बुबिन्दुभिः विमृज्यमाना भृशमीशपाविताः स वै बत भ्रष्टमतिस्तवैषते यः कर्मणां पारमपारकर्मणः यद्योगमाया गुणयोगमोहितं विश्वं समस्तं भगवन् विदेहिशम् इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे श्रीवराह प्रादुर्भवो नाम त्रयोदशोऽध्यायः. இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பதோடு சேர்த்து ஒரு எளிய செயலையும் செய்யுங்கள். 5 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று ஒரு வெற்றிலையில் சிறிதளவு வெல்லம் மற்றும் 5 ஏலக்காய் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நீங்கள் வீடு கட்ட அல்லது நிலம் வாங்க எடுக்கிற முயற்சிகளில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான பாதை பிறக்கும். பணவரவுக்கான வழிகள் தானாகவே திறக்கும். நம்பிக்கையோடு தொடங்குங்கள் அன்பர்களே. உங்கள் கனவு இல்லத்தில் நீங்கள் குடியேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஸ்ரீ பூவராக சுவாமியின் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் ஸ்ரீ பூவராகாய நமஹ என்று கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் என்று நினைத்தால் மறக்காமல் பகிருங்கள். நமது ஆன்மீக பயணத்தில் இணைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒலி எங்கும் பரவட்டும்.